பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை என்னுடைய தொடர்ச்சி. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21-22. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருக்கு ராஜா என்று நீர் எழுதாமல் நான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதித்திரமாக, நான் எழுதினது என்றார். நான் சொல்லிட்டேன், இவர் தான் யூதருக்கு ராஜா. தான் யூதனுக்கு ராஜா என்று எழுது என்று நீ மாத்தி பேசினாலும் பிலாத்து சொல்லிட்டார், நான் எழுதுனதுதான். இவர் யூதருக்கு ராஜான்னா யூதருக்கு ராஜா தான். நிச்சயமா என் ஆண்டவர் நீ யார் என்பதை உனக்கு எல்லார் கண்களுக்கு மத்தியில கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டாம இருக்க மாட்டார். நிச்சயமா அவர் உறுதியை பற்றி கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் யார் என்று வெளிப்படுத்தி காட்டாமல் இருக்கவே மாட்டார். நிச்சயமாக சொல்லுகிறேன் பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அண்ணா, அப்பா, அக்கா, தங்கச்சி, நீங்க எத்தனையோ காயங்களையும் அவமானங்களையும் போராட்டங்களையும் தாண்டி கொண்டு வருகிறீர்களா? என் தேவன் யார் என்பதை உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி காட்டாமல் இருக்கவே மாட்டார். பரலோகம் திறக்கப்படுகிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அதை காண்பிப்பார். நிச்சயம் என்று சொன்னால் நிச்சயம். வானம் திறக்கப்பட்டதை காண்கிறேன். சோர்ந்துராதீங்க. நான் எழுதினது ஐ நோ he is a king of Judah. Pilate said, I know he is a king of Judah. அவர் அறிந்து கொண்டார், எனக்கு தெரியும் நான் எழுதினது அவர் யூதருக்கு ராஜான்னா யூதருக்கு ராஜா தான். வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். தேவனுடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்திலே கர்த்தர் உண்மையுள்ளவர், உன்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு தான் இருக்கிறார் என்பதை நிச்சயம் என் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி எல்லா கண்களுக்கு மத்தியில காட்டாம இருக்க மாட்டார். அக்கா, தங்கச்சி, சோர்ந்துராதீங்க. நிச்சயமா என் கர்த்தர் காண்பிப்பார். கண்டிப்பா கொயிட்டா இருக்கார் நினைக்காதீங்க. நிச்சயமா என் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் எல்லா கண்களுக்கும் காண்பிப்பார். Take this prophetic word, receive it in Jesus name. பிறந்தநாள் திருமண காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று. பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. Amen. God bless you. Have a blessed day.